ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த வீடியோலாம் பார்த்து சிரிப்பு வந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதை பார்த்தப்போ தான் ரியாக்ஷனே பண்ண போகிறேன். சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் வீடியோஸ் போடுவோம், கொஞ்சம் சிரிப்போமே கொஞ்சம் அப்படின்றதுக்காக. அஷு, ஃபர்ஸ்ட் வீடியோ சாஃப்டா யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 500 rupees. ஓகேவா? பாய். நீதான் என்ன என்னங்க சிங்கப்பட எதிர்பார்த்து ஓடுது, பெருசா ஏதோ மிருகம் ஒண்ணு வருது போல. பாருங்க, பைக் லேடிஸ் ஓடுறது ஆல்ரெடி ஓடுது. நானே நினைக்கிறேன் இரு அவனா வருவான், அவன்கிட்ட கேட்போம். குரூப்ல நேத்து மெசேஜ் போட்டாங்க, என்ன படிச்சு சொல்லு. இந்த மாதிரி எடுக்க நிறைய அவன் கேட்டு ப்ரோ கொஞ்சம் படிச்சு மெசேஜ் கொஞ்சம் படிச்சு ப்ரோ. எனக்கே பண்ணி தெரியாது, நம்ம நேரம் பார்த்துருந்தாரு, எதுவும் சொல்ல போறான்னு வச்சேன். பைக்ல பின்னாடி பேயா உள்ளூர்ல வண்டி எப்படி ஓட்டுறது யோசிச்சீங்களா? ஒரு ஆடு வந்து மாட்டிச்சு. பைக் தாத்தா அது போட்டுக்குது போல. வேற லெவலு பாருங்க, கன்ஃபார்ம் பாருங்க. எவ்வளவு ஆச்சு? 800 ரூபாய். ரெகுலரா வரேன், எதுவும் ஆஃபர் எதுவும் இல்லையா? ஸ்கேன் பண்றீங்களா, கேஷ் தரீங்களா? எதுக்கு? ஸ்கேன் பண்ணா 800 ரூபாய், கையில கொடுத்தா 500 ரூபாய். எவ்வளவு இந்த ஆஃபர்? ஓனர் வெளியே போயிருக்காரு, ஓனர் ஏமாத்துறாரு போலங்க. படிக்கவே பிடிக்கல, போர் ஆகுதுல. படிக்கவே பிடிக்கலையா? தம்பி, நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கோணுங்க. என்ன ரேஷன் கடை? டேய் சொல்றத கேளுடா. சரி சொல்லு. ரூபா இருந்தா புடிங்கோனுங்க. என்கிட்ட ரூபாய் இல்லையா? ஆனா நம்ம கிட்ட படிப்பு மட்டும் யாரும் புடிங்கவே முடியாதா? என் படிப்பு வச்சு என்னால புடிக்க என் படிப்பை வச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியல. என் படிப்பை வச்சு அவனா பண்ண புடவை என்னமோ 1200 தான் சார். ஜாக்கெட் வந்து 2000 ரூபா ஆகும். தையக்காரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 1500 ரூபா. எங்க வீட்டுல சார் அந்த தையக்காரர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து 2 மாடி கட்டிட்டாரு சார். மேல வேற செட் போட்டுருக்காரு சார். இப்ப சார் அவருக்கு திறமை இருக்கு, அவர் வளர்ந்தாரு சார். அவருக்கு திறமை எதுவும் வரல. இவங்க இங்க புடவை அந்த வளர்த்து விட்டுக்கிறாரா, வீட்டுக்கு வீடு கட்டி மேல மாடி கட்டிக்கிறானா. இதை பாக்குற அவங்க ஹஸ்பண்ட் சும்மா இருப்பானா? புடவையை தைக்கு குத்து அவன் பழக்காரன் ஆயிட்டா, இவன் பிச்சைக்காரன் ஆயிட்டா போல. ஐயோ போச்சே. கரையில காலை வைக்கிறா, கரை காலைல லவ் பண்ணிட்டாரு. அந்த லவ் தோத்து போயிடுச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மாவுக்கு 3 பையன். நான் லாஸ்ட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளையோட குழந்தைக்கு கல்யாணத்துக்கு எங்க வீடு சொத்து வித்துட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. முன்னாடி ஒரு லவ் பண்ணிக்கிறாரு, அந்த லவ் பண்ணாரா, அந்த பொண்ணோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவர் சொத்தை வித்து குத்துருக்கிறாரு. என்ன லவ்ங்க, காவிய லவ். பக்கத்து வீட்டுல சந்தியா வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறா. சரிம்மா. என்ன அங்க சந்தியா இல்ல, சந்தியா அம்மா தான் இருக்காங்க. அப்ப நான் போட்டுமா? சனி ரோட பார்த்து நடக்க சொன்னா போனே பார்த்து நடக்கணும். இதெல்லாம் எங்க நீ ரோட்ல பார்த்துடாமா? முதல்ல அங்க போற ஆன்டிக் பீஸ் எல்லாம் விற்கிறாங்க. அது ஆன்டிக் பீஸ். ஆன்டி லவர் போறாங்க. அண்ணா ரெடி மச்சான், காசு இல்லடா. டேய் காசுல ஒரு மேட்டராடா. என்னடா பாத்துக்கலாம் விட்றா. அண்ணா ஒண்ணு போதுண்ணே. உடனே ஒன்னும் மாத்திட்டா.
நான் மழை ட்ரெயின் வாங்கிக்கிறீங்களாண்ணா? இப்பதான் மலையில இருந்து எடுத்துன்னு வந்தோம். நாடுவா நம்புறது இப்ப நம்புறீங்களாண்ணா? ஒரிஜினல் தான்ப்பா. கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் காலேஜ்ல லீவ் விட்டாங்கம்மா. இப்ப நீ வேலைக்கு போற. இதேடா 15,000 கொடுத்து வாங்கினேன். நிஜமா 15,000 தான் இது. இது கூட்ட இங்க வாடா. இது 15,000 கொடுத்து வாங்கினானா? இதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா? செக் பண்ணதுக்கு செம்ம ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப அதாவது காஸ்ட்லியா வாங்கியிருந்தாங்கன்னா தூக்கி போடுற மாதிரி பண்ணா ஒரு சாக்கூர்ல அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். செம்ம ஐடியா. நானும் இதை ட்ரை பண்றேன். நீங்களே ஏதாவது புதுசாக யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா தூக்கி போடுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுங்க. தூக்கி போட்டு போறீங்க வச்சு பொழந்து விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷமா சிரிச்சிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.